ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டீக்ளட்டரிங் மெத்தட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு கேட்குறீங்களா? 5:1 டீக்ளட்டரிங் ரூல். எஸ், அது என்னடா அது அப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். 5 minutes and 1 place. எஸ், அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அதோட ஸ்டெப்ஸ் என்ன, ஈஸியாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பிக் அ சிங்கிள் ஸ்மால் பிளேஸ். எஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு ட்ராவாக இருக்கலாம், ஒரு ஷெல்ஃப், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு கார்னர் ஆஃப் அ டேபிளாக கூட இருக்கலாம், ஒரு டேபிளோட கார்னராக கூட இருக்கலாம். எஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் அ டைம் ஆஃப் ஃபார் 5 minutes. எஸ், எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன டியூரேஷனில் பண்ணால் போதும்னு தோணும். ரொம்ப ரொம்ப அதிகமாக உட்காந்து அவ்வளோ வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் டீக்ளட்டர் கிட். என்னடா அது ஃபேஷியல் கிட் மாதிரி இருக்குங்கிறீங்களா? அது ஒரு பேஸ்கெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா கவராக இருக்கலாம், இல்லை நம்ம குப்பையோட குப்பையாக தான் ஒரு திங் எடுப்போம், ஒரு சின்ன கவர் மாதிரி, அதாக கூட இருக்கலாம். அதுலேயே கையோட அப்போவே குப்பையை கொண்டு போய் போட்டுடணும். இல்லை நான் கூட்டும் போது எடுத்துக்கிறேன், இல்லை நான் மாப் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்காம அப்பப்போவே கைக்கு கிடைக்கிற குப்பையை அப்போவே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக கமிட்மெண்டலி. என்னடா அதுன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இந்த 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக கமிட்டாக இருக்கணும். இது கண்டிப்பாக நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும். ஓகேவா? ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். முக்கியமாக ஃபோன் ஸ்க்ராலிங்கிலிருந்து. நம்ம ஒரு பாட்டு தேடிக்கிட்டே போவோம், அது தேடிகிட்டே இருப்போம், கடைசி வரைக்கும் வேலையே செய்ய மாட்டோம். ஸோ நான் ஃபோனில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறதை விட டிவியில் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டிவி யூஸ் பண்ணுறப்போ கடைசிக்கு ஒரு 3 4 அப்போவே நீங்கள் கமிட் ஆயிடுவீங்க ஒரு பாட்டோ ஏதாவது ஒரு சீரீஸோட. பட் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக ஸ்க்ரால் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும்னு சொல்லுவேன். அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கிளியர் த ஸ்பேஸ் ஃபாஸ்ட். அந்த இடத்த சட்டு புட்டுன்னு க்ளீன் பண்ணிடுங்க. ஏன் கேட்குறேன்னா, நம்ம உட்காந்து அப்படியே நத்த மாதிரி ஊறிட்டு இருந்தோம்னா எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வேலையும் குறையுங்க. முக்கியமாக ஷார்ட் இன்ஸ்டன்ட்லி இது வேணுமா இது வேண்டாமா அப்போவே முடிவு பண்ணணும். நோ டீப் திங்கிங். ஏன்னா நம்ம ஒரு 10 செகண்டுக்கு மேலே ஒரு பொருளுக்கு யோசிக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்கோம், எது வேணும் வேண்டான்னு நம்மளால் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, ஆஸ்க் யுவர் செல்ஃப், உண்மையாலுமே இது தேவையா? தேவை இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. அதை விட முக்கியமான விஷயம், கீப் திங்ஸ் ஈஸி டு ரீச். எஸ், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. கைக்கு ஏதுவாக ஒரு டேபிளாக இருக்கட்டும், நான் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ கைக்கு ஏதுவாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக டீக்ளட்டரும் பண்ண முடியும். நம்மளுக்கு வேணுங்கிறத எந்த விதமான டிலேவோ இல்லைனா டிஸ்ட்ராக்ஷனோ இல்லாமல் டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் ஏரியாவில் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் ஃபாலோ பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஸ்பெஷலாக ஒரு ஈஸியான ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறது, குயிக் விசிபிள் ரிசல்ட். நீங்கள் பார்த்தோன்னே நீங்களே மோட்டிவேட் ஆவீங்க. ஏன்னா அங்கே ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகுது இல்லையா, ஒரு குயிக் வின். அது நிறையா விஷயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். முக்கியமாக எவ்வளோ பிஸி ஷெட்யூல் வச்சுருக்கிறவங்களா கூட இருக்கட்டுமே, இந்த 5 நிமிஷத்தை கண்டிப்பாக ஒதுக்க முடியும். ஸோ நம்மளால் ஈஸியாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த 5 minute ரூலை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வீட்டில் ஏகப்பட்ட இடத்த ஈஸியாக டீக்ளட்டர் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காக குறையும், உங்களுக்கு மீ டைம் ஜாஸ்தியாகிட்டே போகும். இது முக்கியமாக ஒரு வாரம் மட்டும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்களேன், ஒரு பெரிய இம்பேக்டே உங்கள் வீட்டில் ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடும் கூட. ஒர்க்கிங் உமன் ஆகட்டும், இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாத்தாலையும் இதை பண்ண முடியும். நீங்கள் டெய்லியுமே என் கூட சேர்ந்து நீங்களுமே உங்கள் வீட்டை டீக்ளட்டர் பண்ணுங்கள். அப்போது தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடு க்ளீன் ஆகிறத பார்ப்பீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் அப்படிங்கிற
நோட்டிஃபிகேஷனையும் எடுத்து வச்சுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே வரும். ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, டீக்ளட்டரிங் மெத்தட் ஆகட்டும், டே இன் மை லைஃப், ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் எனக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல், எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக யாருக்காச்சும் பண்ணணும், நானுமே வந்துட்டு என்னோடய வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நிறையா பேர் வந்து சஃபர் ஆகிறோம் இந்த வீட்டு வேலையால். ஸோ அதை எப்படி ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னு தான் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நானுமே வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன மாதிரி இருக்க கேர்ள்ஸுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எப்படி? நீங்களுமே உங்கள் வீட்டை என்னோட சேர்ந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள், ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அண்ட் until then, bye bye, take care.